இன்னைக்கு சைக்கிக் பிரின்சஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இவ கூட வந்து அசஸ்னா வேஷம் போட்டு போயிருப்பா, அங்கே கூட ஹீரோ பிடிச்சி துரத்தி விட்டுருப்பானா, அதுக்கு எடுத்து கட்டுறாங்க. இங்கே காலையில் புலம்பிக்கிட்டு இருக்கா. போச்சு, இங்கே வந்ததுலேருந்து எதுவுமே சரியில்லை, என்ன ஒரு உடஞ்சி போன இடத்துல தங்க வச்சுருக்காங்க, என்ன அசஸ்ன்னு வேற நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எதுவுமே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த ஆவி சொல்லுது, இப்படி யோசிக்கிறவ மவுண்டன்லேயே இருந்திருக்கேன் வேண்டியது, நான் இங்கேயே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பேயை தூக்கி அடித்து வீசிடுறா. நான் வந்து அப்பதான் இவ சொல்லிட்டு இருக்கா, நீ நேற்று நான் உதவி கேட்டப்ப எனக்கு செய்யல, அது இன்னும் நான் மறக்கல, அதை நான் மறக்கணும்னா நீ எனக்கு ஏதாச்சும் இப்போ பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த பேய்க்கு சரி நான் என்ன பண்ணணும், இவன் பேர் வந்து ரைஸ் பால்னு சொல்லிக்கலாம், என்ன பண்ணணும் அப்படின்னு மாதிரி கேட்குறப்ப இவ சொல்றா, நீ ஊஞ்சல் இருக்குல்ல நான் உட்காந்துப்பேன், இப்போ நீ என்ன வந்து ஆட்டி விடுற, அதான் உன் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் உட்காந்துக்கிறேன். அந்த பையன் ஆட்டி விட்டுட்டு இருக்கு, நல்லா வேகமாட்டு இன்னும் உயரமாட்டு ஆட்டாட்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஜாலியா இருக்குன்னு இருக்கா. அப்ப இந்த சத்தத்தெல்லாம் அரண்மனைக்கு வர்றப்ப ஒருத்தன் கேட்டுறான். கேட்டுட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான், என்னடா இது அரண்மனைக்குள்ள காலையில இவ்வளவு ஜாலியா யார் விளையாண்டுட்டு இருக்குது, எவ்வளவு துமுறு இருக்கணும், வேலை செய்யாம விளையாண்டுட்டு இருக்காங்க, அவனை இப்ப பிடிச்சி என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஹீரோயினி அழகுல வாங்கிடுறான். அந்த ரைஸ் பாலும் ஆட்டுறதை அப்படியே நிப்பட்டுட்டு ரெண்டு பேருமே இவனை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் வந்து இவங்களை பார்த்துட்டு, ஓ நீங்க தான் இங்க விளையாண்டுட்டு இருக்காதா அப்படின்ற மாதிரி பாக்குறான். உடனே அவ சொல்றான், ஏன் நீங்க விளையாட போறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் விளையாடுங்க, அதுக்கப்புறம் நான் விளையாடுறேன், அது வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கா. இவளும் பார்த்துட்டு இல்ல நீங்களே விளையாடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறான். இதை பத்தினே அவன் விறுவிறுன்னு அவன் முன்னாடி போய் நின்றுக்கிறான். நின்றுட்டு, ஏன் போறீங்க, விளையாடதான் முடியல, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உடனே அந்த ரைஸ் பால் என்ன பண்றான், ஹீரோயினியோட வாயை பொத்திக்கிறான் பேரை சொல்ல விடாம. இவளும் சேர்ந்து சொல்லிட்டு அமைதியா வந்துட்டு, ஐயோ பேரெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு, நான் இங்க வேலை பார்க்குற ஒரு சாதாரண மெய்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலான்னு பாக்குறான். பார்த்தா இவன் விட மாட்டான், திருப்பி வந்து குறுக்கில நினைக்கிறான். நீங்க மெய்டா இருந்தா என்ன பரவாயில்ல, பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்ப ஹீரோயினி சொல்ல மாட்டா. அவ பாட்டுக்கு நடந்து போக இவன் வந்து சோகமா நின்னுட்டு கேட்டுட்டு இருக்கான், உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினியும் பாக்குறா, இவளும் சோகமாயிடுறான். ஏன் நீங்க என் பேரை தெரிஞ்சுக்கணும்னு இவ்வளவு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டானா அவன் வந்து ஹீரோயினி கையை வச்சுக்கிட்டு, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி உங்களை வந்து சந்திக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். ஹீரோயினியும் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் சோகமா கேட்டுட்டு அவ்வளவுதான் இவனை தூக்கி வீசிடுறா, தலைகீழ வீசிட்டு தள்ளிட்டு இருக்கா. பேரு தானடா வேணும், என் பேரு பாட்டியம்மா போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த சீலை கட்டுறாங்க. இங்க பார்த்தா ஹீரோ குளிச்சிட்டு இருக்கான். அங்க இந்த பையன் வந்துடுறான். வந்துட்டு விடுங்க நானும் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா இவன் இங்க குளிக்க வந்திருக்கான். சொல்லப்போனா இவன் வந்து இவனோட தம்பி தான், ஹீரோட தம்பி தான். நான் தான் வந்திருக்கேன், நானும் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி குளிக்கிறான். இதுல எல்லாம் சொல்றானே, முதுகெல்லாம் செம்மையா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் கேட்டுட்டு இருக்கான், அப்படி என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி. அதுவா, வர வழியில ஒரு மெய்டு என்ன சோல்ரோட தூக்கி தலைகீழ அடிச்சுட்டா தருமா அப்படிங்கிற மாதிரி தன்னு அண்ணன் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மெய்டு ஏன் எடுத்திருக்காளா, அப்பனா அவளுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். ஆனா இந்த தம்பிக்கு அடி வாங்கணும்னு நினைச்சு கவலைலாம் இல்ல, ரொம்ப சந்தோஷப்படுறான். சூப்பரா இருந்துச்சு தெரியுமா, எனக்கு அந்த மேடை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன அந்த மேடை என்கிட்ட கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி அவ பேர் என்னன்னு கேட்டா இவன் தான் பேரை கேட்கலையே, அப்ப இங்க புதுசா வேலை செய்யறான்னு மட்டும்தான் தெரியும், பேரெல்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு. அப்போ உடனே அண்ணன் சொல்றான், அப்ப புதுசா வேலை பார்க்குற எல்லா மேடையுமே உன்ட்டு கொடுக்குறேன், நீனே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இவனுக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன், நீ ரொம்ப நல்ல அண்ணன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதுல வந்து ஹீரோ கேட்கிறான், சரி உன் வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி. இவன் சொல்றான், ஏன் உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி. ஆமால, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ ஒரு அழகான பொண்ணு, எப்படி இருக்க, நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா இவன் அப்படியே கோவத்தோட எழுந்திருக்கிறான். ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிரின்சஸ் உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்கான். சரி நான் விசாரிக்க சொன்னேனே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் வந்து தம்பி சொல்றான், ஹீரோயினியோட அப்பா பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் ஏதோ இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவே செயல்படுறாராம், அவன் இன்னும் வந்து வெயிட் பண்ணல, இன்னும் பிளான் தான் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ சொல்றான், நானும் பாக்குறேன் எப்படி அவன் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறான்னு சொல்லிட்டு. அவன் மட்டும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா அவன் குடும்பமே அவ்வளவுதான், ஏன்னா பிரின்சஸ் இங்கே தானே இருக்கா, இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கா, அதனால அவளும் மாட்டினா என்ன பண்றான்னு பாப்போம் பொண்ணை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன் போறாங்க. நம்ம ஹீரோயினி தான் கட்டுறாங்க. அவ வந்து சோகமா ஒரு கவிதையை படிச்சுக்கிட்டு அங்க நடந்து போக, அந்த கவிதையோட இன்னொரு பார்ட்ட வேற யாரோ சொல்றாங்க. யாராது என்ன மாதிரி இங்க ஒருத்தவங்க சோகமா இருக்காங்க போல சொல்லிட்டு இவளும் அந்த கவிதையை படிச்சுக்கிட்டே போக, அவங்களும் அடுத்த லைனை பாடிக்கிட்டே வராங்க. சரி சொல்லிட்டு இருக்காங்க, பிரின்ஸ் கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் இங்க தனிமையில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அவங்களும் சொல்றாங்க, ஆமா இது நம்ம ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்க வேண்டிய நேரம், ஏன்னா ரெண்டு பேருமே கஷ்டத்துல இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சேன்னு சொல்லிட்டு இவளும் போய் அங்க முடி மாதிரி இருக்கும் அவங்கள போய் கட்டி பிடிச்சிக்கிறான்.
பாக்குறான். அங்க இருக்குது யாருன்னு பார்த்தா அது ஒரு குதிரை. இவ பாக்குறா இது குதிரையா அப்படின்னு சொல்லிட்டு, அது பாக்குது மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினிக்கு விலங்கு பேசுற முத கொண்டு கேட்கும். அப்பதான் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப அப்பதான் வந்து இவ சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி நீ ஏன் சோகமா இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த குதிரைகிட்ட கேட்கிறப்ப அது சொல்லுது, நம்ம ஹீரோ தான் எப்போதும் இந்த குதிரை மேல ரைட் பண்ணிட்டு இருப்பானா, ஒரு நாள் முழுக்க கூட இதை வச்சு ஓட்டிட்டு இருப்பானா பொழுது போகாம. பார்த்தா இப்ப என்னடான்னா 1 மாசம் ஆகுதான் அவன் இந்த பக்கமே வந்து என்ன பார்க்கல, என்னை வந்து பார்த்துக்க யாருமே இல்லை அப்படின்னால சோகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. பார்த்தா இவ சொல்றான், ஆமா அந்த பிரின்ஸ் வந்து ரொம்ப கெட்டவன், அவனைதான் அவனுக்கு பிடிக்கல விட்டுரு, அவனை விட்டுட்டு புது மாஸ்டர் கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னா. பார்த்தா இந்த குதிரை சொல்லுது, எனக்கு பிடிச்ச மாதிரி யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுது. அப்பதான் நம்ம ஹீரோயினி சொல்றான், என்னால வந்து நீ பேசுறதெல்லாம் கேட்க முடியும், எனக்கு ஒரு சைக்கிக் பவர் இருக்கு, அதனால நம்ம எப்போதும் ஃப்ரெண்டா இருக்கலாம், நான் எப்போதுமே உன் மேல ரைட் பண்றேன் சரியா, எப்போதும் அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு இருக்கப்ப ஹீரோயினி கேட்கறா, சரி நம்ம வேணா இப்போ ஒரு ரைட் போலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அந்த குதிரையை வா வா மேல ஏறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நம்ம ஹீரோயினி மேல ஏறி உட்காந்துடுறான். ரைட் போலான்னு பாக்குறப்ப இந்த குதிரையை பாத்துக்கிற ஒருத்தன் அங்க வந்துடுறான். வந்துட்டு யாரா இது இந்த பொண்ணு இந்த குதிரை மேல ஏறி நிக்கிறா, இந்த குதிரையை வந்து பிரின்ஸால மட்டும் தானே அடக்க முடியும், இவ எப்படி இதை அடக்கிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். இது மாதிரி இவன் வந்து கேட்டுட்டு இருக்கான், நீங்க யாரு, உங்களை யாரு இந்த குதிரையை ஓட்ட சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஹீரோயினி சொல்றேன், நீ யாரு, இது என்ன உன் குதிரை அப்படிங்கிற மாதிரி கேட்டா. அப்பதான் இவன் சொல்றான், ஆமா ஆமா ஏன் குதிரை தான் அப்படின்னா. அந்த குதிரை சொல்லுது ஹீரோயின்ட்ட, அவன் போய் சொல்றான் எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உடனே ஹீரோயினி சொல்றான், அப்ப இது உன் குதிரைனா என்கிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எதுவும் உன்கிட்ட ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை வாங்கிட்டு அந்த குதிரைகிட்ட சொல்றான், அண்ணனுக்காக என்ன வந்து உன் மேல ஏற விடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற போனா அந்த குதிரை நவுந்து போயிருது. அவன் பிடிக்கலான்னு பார்த்தாலும் ஓடி போயிருது. முடிச்சா என்ன போடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா, இதுல இருந்தே தெரிஞ்சு நீ ஒரு பொய் சொல்லின்னு சொல்லிட்டு அது உன் குதிரை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அவ்வளவுதான் இவன் சோகத்துல அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடறான். நான் எவ்வளவு நல்லா அந்த குதிரையை பார்த்துக்கிட்டா அதுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லை, இரு நீ வந்து கெட்ட பொண்ணு, உன்னை நான் வந்து எங்க அண்ணன்ட்ட சொல்லி விடுறேன். பார்த்தா இவன் வந்து ஹீரோவோட இன்னொரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுவ. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினி தான், சரி சரி அழுவாத எந்திரி, நான் வேணா உனக்கு அந்த குதிரை எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனுக்கு வந்து ஹீரோயினியை பிடிச்சிருது. இது மாதிரி ஹீரோயினி எல்லாரும் கூடயுமே ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல கட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. அவளாம் ஹார்ஸ் ரைடிங்லாம் போயிட்டு செம்ம டயர்டா வீட்டுக்கு வந்திருக்கா. அதான் அவளோட பழைய வீட்டுக்கு. பார்த்தா அந்த ஆவியும் வா வா வீட்டுக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ரைஸ் பால் இவன் சொல்லிட்டு இருக்கா, பசிக்குது சாப்பாடு கூட நானா ரைட் போனேன் நீ தானே போனேன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கு. பார்த்தா லைட் ஆஃப் ஆகுது. இவன் சொல்லிட்டு இருக்கா, ரைஸ் பால் விளையாடாத லைட் போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இது சொல்லுது, நான்லாம் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்ப வேற யார் பண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா பின்னாடி பச்சை கலர்ல இப்படி ஒரு பெரிய ஆவி வந்துட்டு இருக்குமா. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆவியா பயங்கரமா பயமுறுத்துறன்னு ஒரு கத்து கத்துது. நம்ம ஹீரோயினை பத்தி அதுக்கு சுத்தமா தெரியல. இவளும் ரைஸ் பாலும் ஒன்னா சேர்ந்து ஒரு கத்து கத்து அது பயந்து போய் அழுவ ஆரம்பிச்சுட்டு ஹீரோயின் அதுக்கு ஒரு குத்து விட்டு அப்புறம் பிடிச்சிடுறா. அதை பிடிச்சிட்டு கேட்டுட்டு இருக்கா, நீ யாரு, உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டா. மன்னிச்சிருங்க தெரியாம வந்துட்டேன், நான் வந்து இந்த இடத்துல இருக்க ஒரு லோ லெவல் ஃபாக்ஸ் பிரெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்படியா, நீ இப்ப எங்க பண்ண வேலைக்கு நீ எங்களுக்கு எப்போதுமே அடிமையா இருக்கணும், எங்களுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயினி சொல்றதை கேட்டுட்டு சரி சரி நான் என்ன கேட்டாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதா. அப்ப இப்ப என்ன செய்யணும்னு உனக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல. பார்த்தா அந்த ஆவி போயிட்டு நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்குது. இவ்வளவு நாள் சாப்பாடு வேற இங்கதான் ஒழுங்காவே கிடைக்கலையே, இப்ப நல்ல சாப்பாடு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன்ல நம்மளுக்கு காட்டுறாங்க என்ன நடந்துச்சு, ஏன் ஹீரோயினி வந்து இந்த ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா, எப்படி இங்க வந்தான்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயினி அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கா, இது மாதிரி ஆன்டியே இந்த பொண்ணையை நான் கூட கூட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ அதெல்லாம் இவங்களெல்லாம் உன் கூட அனுப்ப முடியாது, அப்புறம் போயிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நீ வந்து இங்கே பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, இங்க நீங்க வந்து இவங்களை குடும்பப்படுத்தினா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயினி கேட்க இவங்க சொல்றாங்க, அவங்க வந்து எங்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லிட்டு, மொட்டை காசு இருந்தா வேணா கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவள்கிட்ட எது காசு. அப்புறம் தான் அந்த மெய்டும் அந்த குட்டி பொண்ணும் சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர், நீங்க எங்களை பார்க்க முடியறப்போ வந்து பாருங்க, நாங்க இங்க நல்லா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தா அந்த ஆன்டி வந்து செம்மையா உடம்பு முடியாம இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணை பணியில வந்து செம்மையா வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோயினுக்கு கனவா வருது. கனவுல இருந்து முழிக்கிறான். முழிச்சோன்னே அந்த ரெண்டு அவங்களும் கேட்கறாங்க, என்னாச்சு ஏன் அப்படி பயந்து போயிருந்துருக்கு, எனக்கு ஒரு கெட்ட கனவு, ஆன்டியே அந்த பொண்ணையை அங்க கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரைஸ் பால் சொல்றான், சரி வேணா நம்ம போய் செக் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் ஹீரோயினி நல்ல ஐடியா தான், ஆனா வந்து எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நம்ம மாறுவேஷத்துல தான் அங்க போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வந்து ஹஸ்பண்டோட பர்மிஷன் எல்லாம் அங்க போறதுக்கு இவன்ட்ட கேட்ட எங்க போறான், நம்ம மாறுவேஷத்துல தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே அடுத்த சீன்ல கட்டுறான். ஹீரோ வந்து இப்ப எங்கேயோ கப்பல்ல வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப தம்பியை பத்தி கேட்டுட்டு இருக்கான்,
நான் தான் உனக்கு கேட்ட மெய்டெல்லாம் அனுப்பிச்சிட்டேனே அப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் சொன்ன மெய்டே நீ அனுப்பல, அவள் அழகா இருக்கா நீனே வச்சுக்கிட்டல அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்ப. அப்பதான் அண்ணன் சொல்றான், இங்கே பாரு நான் வெஸ்டர்ன்ல நடக்கிற பிரச்சனையை பத்தி ஜெனரல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், தொல்லை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் இவன் சொல்றான், வெஸ்டர்ன்ல நடக்கிற பிரச்சனையா, அது வந்து இந்த ஹீரோயினியோட அப்பா தான் பார்த்துக்க சொல்லி எடுத்துக்காரான் அரசர் வந்து அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். உனக்கும் அது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கேட்கிறப்ப, ஆமா அரசர் வந்து அவரை வந்து ரொம்ப நம்புறாரு, சொல்ல போனா அந்த வெஸ்டர்ன்ல நடக்கிற பிரச்சனைக்கு இவரு ஒரு காரணம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் தம்பி வந்து அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அவ அப்படியே மாறு வேஷத்துல அந்த சிட்டிக்குள்ள வந்து சுத்திக்கிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதுசா ஒரு கார்ட்டூன் சீரிஸ் போட்டிருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி